மரியாதைக்குரிய திணைக்களம் கிராமத்து வாக்காளர் பெருமக்களே, நாங்க போட்டவங்க வழக்க போறதுல கண்டுபிடிக்க சம்பந்தம் பண்ணிருக்காரு தெரியுமில. இந்த தடவை டாக்டருக்கு தான் கலையூர் ஊரா ஒட்டுமொத்தம் ஓட்டு போடணும். சரியா? ரெட்டலை சின்னத்துல மறந்துடக்கூடாது. பழைய மாதிரி எல்லாம் ஓட்டு போடக்கூடாது. இந்த தடவை நம்ம ரெட்டலைக்கு போடணும். கலையூர் பூரா பாப்பேன். அந்த பூத்துல எல்லாமே ரெட்டலையாத்தானே இருக்கணும். நீங்க ஒட்டுமொத்தமா பேசி நம்ம வெங்கடங்குறிச்சியில டாக்டர் சம்பந்தம் பண்ணிருக்காரா, நம்ம சொந்தக்காரவளான் அப்படின்னு சொல்லி பேசி ஒட்டுமொத்தமா ரெட்டலைக்கு போடணும். சரியா? நம்ம ஐயா எடப்பாடியார் வந்து நம்மள மாதிரி விவசாயி. ரைட்டு படி கட்டாய நீங்க கேக்குறது ஒரு மோசமான ஆட்சிங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கேயுமே எல்லா இடத்துலயும் கஞ்சா போதை பொருள். நம்ம பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் பாதுகாப்பே இல்லை. அதை உணரணுங்க. சரிங்களா? கழக நிர்வாகிகளே, கிளைக்கழக செயலாளர்களே, உங்கள் அனைவருடைய இந்த உச்சுவையில நல்ல வேலை நிழல் கிடைச்சிச்சு. நாங்கெல்லாம் வெயில்ல அலைஞ்சிங்க பாருங்க, கருத்தே போயிட்டு செக்கச்செவேன்னு இருந்தாலும். ஆமா, அன்புக்குரிய தாய்மார்களே, உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கிறேன், நீங்க இதுக்கு முன்னால யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போங்க. தம்பி பாண்டி சொன்ன மாதிரி இப்ப நான் உங்களுக்கு சொந்தக்காரன் இல்ல, உங்கள்கிட்ட சம்மதம் பண்ணவேன். இருந்தாலும் கூட உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற மருத்துவர் எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு சொந்தக்காரன். இது எல்லாத்தையும் மீறி நம்ம செய்ய வேண்டியது இப்ப நடந்துக்கிட்டு இருக்குல்ல திமுக ஆட்சியில. இதுல என்ன நடந்திருக்குண்டா, 2 வயசு குழந்தையில இருந்து 60-65 வயசு முதியவர்கள் வரைக்கும் பாலியல் வன்கொடுமை. சொல்றதுக்கு அதிகமா இருக்காங்க. புதிய சகோதரிகளை, ஒரு பெண்கள் சுதந்திரமாக நடமாட முடியுது அந்த நாட்டுல இல்ல. நீங்களாவது கலையில் சென்னையில பாத்தீங்கன்னா டி நகர்ல ஒரு குழந்தை ரோட்ல போனதை கற்பழிச்சுட்டாங்க. காரணம் கஞ்சா. ரோடுக்கு வீதிக்கு தெருவுக்கு போதை பொருள் தாராளமாக கிடைக்கிறது இந்த ஆட்சியில. நான் என்ன சொல்றேன், 5 லட்சம் கோடி கடனை வாங்கினீங்க, ஏன் இதை போட்டு கஞ்சாவை வித்து காசு சம்பாதிக்கிறீங்க இல்ல? இந்த ஆட்சி மாறணும்னா நீங்க ஒண்ணே ஒண்ணு செய்யுங்க, ரெட்டலையில் வாக்களிங்க. உங்க தம்பி டாக்டர் முத்தையாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குங்க. ஐயா எடப்பாடியாரை முதல்வர் ஆக்குங்க. புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியை தரணும்னா நீங்க செய்ய வேண்டியது ரெட்டலையில் வாக்குகள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.